தான் இன்னைக்கு எஸ்ஐஆருங்கிறத கொண்டு வந்திருக்கிறான். இது ஏதோ ஓட்டு பறிப்பு, அவன் அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிங்கிறதுலாம் கிடையாது. எங்க பீகார்ல 65 லட்சத்தை தூக்கின மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 50 லட்சத்தை தூக்கிட்டா அப்படியே ஆட்சி அதிகாரத்தை மாத்திரலாம், ஆட்சியை தக்க வச்சிடலாங்கிற நிலை மட்டும் அவனுக்கு கிடையாது. வரலாற்றின் சுவடுகளில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், எங்கெல்லாம் வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டதோ அங்கே இருக்கிற மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற மக்களின் அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு நாடற்றவர்களாக அவர்கள் விரட்டப்பட்டிருக்கிறார்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரோஹிங்கியா முஸ்லிம்கள் கேள்விப்பட்டமா இல்லையா? இதே 2017, கொஞ்சம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே, 7 வருஷமா, அவ்வளவுதான். என்ன நடந்துச்சு? குடியுரிமை இல்லைன்னா, ஓட்டுரிமை இல்லை, குடியுரிமை இல்லை. என்ன நடந்துச்சு? அந்த நாட்டின் இராணுவமே ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கிராமங்களை தீக்கிரையாக்கினாங்க. அதுல பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் முற்றிலுமாக தீக்கிரையால் அழிக்கப்பட்டது. கொல்லப்பட்டாங்க, விரட்டப்பட்டாங்க, இன அழிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. ஹிட்லர் செஞ்சானே ஜெர்மனியில, என்ன செஞ்சான்? ஓட்டுரிமையை படிச்சு அவங்களை அகதிகளாக ஆக்கி இன அழிப்பு செய்தான். அப்ப வரலாற்றில் இன அழிப்பு செய்தவர்களின் அத்தனை நபர்களுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல உரிமையை பறிப்பதுதான். உரிமை பறிக்கப்பட்டு விட்டு அவன் குடியற்றவனாக, குடிமகன் இல்லாதவனாக மாற்றப்பட்டு விட்டால் அவனை அடிக்கிறது ஈஸி. யாரும் கேள்வி கேட்க வரமாட்டாங்க, யாரும் உதவிக்கு வந்து நிற்க மாட்டான். அவனை அழிப்பதற்குண்டான அனைத்து செயல்பாடுகளை ஈஸி. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் முகாமில் கொண்டு போய் தள்ளுவாங்க, அதில் நிறைய பேர் சாப்பாடு 2 வேளையாவது கிடைச்சிருமா இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளை கொல்ல போறோம், எதுக்கு முகாம் போட போறான்? அவனுடைய எதிர்கால திட்டம்ங்கிறது அடுத்த 50 வருஷத்துக்கானது. நாம போய் சேர்ந்துரும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. எனவே கடுமையான முனைப்போடு அரசியல் விழிப்புணர்வோடு செயலாற்ற வேண்டிய நிர்பந்தம் நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பா இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர்ங்கிற ஆயுதம் சட்டத்தின் துணை கொண்டு வருகிறான். சட்டத்தின் துணையோடு முஸ்லிம்கள் மறுக்க முடியாத அளவுக்குண்டான சூழ்ச்சிகளோடு வந்து நிற்கிறான். அந்த சூழ்ச்சிகளை அவர்களின் சூழ்ச்சிகளை கொண்டே முறியடிக்கக்கூடிய வகையில் விழிப்புணர்வோடு கண்கொத்தி பான்பாக ஒவ்வொருவரும் நம்முடைய வாக்குரிமையை, குடியுரிமையை தக்க வைப்பதில் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். எதற்கு இதை சொல்றோம்னா, பல இடங்கள்ல ஃபார்மை தப்பா ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சில உருது முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பிஎல்ஓக்கள் என்ன பண்றாங்கன்னா, தகவல்கள் வருது, ஃபில் பண்ணாமல் வாங்கிட்டு போறாங்க. நாங்க ஃபில் பண்ணிக்கிறோம், மேல் பகுதியை மட்டும் ஆதாரம் மட்டும் போட்டு கொடுங்க, கீழே உள்ள லிஸ்ட்லாம் நீங்க ஃபில் பண்ண வேணாம், நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம்னு பிஎல்ஓ அதிகாரிகள் அந்த ஆவணங்களை ஃபில் பண்ணாமலே வாங்கிட்டு போறான்னு சொல்றாங்க. இது என்ன நடக்கும்? அதுவும் குறிப்பா இது போன்ற உருது முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதி